முருக பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். கந்தசஷ்டியினுடைய 4வது நாள்ல திருச்செந்தூர்ல இருந்து உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாருமே என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமியா இருக்கட்டும், அவருடைய குருநாதராக இருக்கட்டும், எல்லாருமே இந்த கந்தசஷ்டி விரதம் இரு 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 அப்படின்னு சொல்றாங்க. கந்தசஷ்டி விரதம் இருப்பதனால் நமக்கு இவ்வளவு நன்மைகள் கிடைக்கிறது, அது எப்படி, ஏன் அப்படின்னு ஒரு சிலருக்கு கேள்வி இருக்கும். கந்த புராணத்தை கொஞ்சம் சுருக்கமா நாம சிந்தனை செய்யலாம். சூரபதுமன், சிங்கமுகன், தாரகாசுரன் கடுமையான தவம் செய்தார்கள். ஒழுக்கத்தோடு கடுமையான தவம் செய்த காரணத்தினால சிவபெருமான் அவர்களுக்கு வரங்களை வாரி வாரி வழங்கினார். ஆனால் அவர்கள் அதை முறையாக பயன்படுத்தாமல் தேவர்களை சிறை வைத்த குற்றத்தினால முருகப்பெருமான் அவதாரம் பண்ணி அவர்களை சூர சம்ஹாரம் செய்து காட்டியது கந்தபுராணத்தின் சாரம். அந்த நிகழ்வை தான் நம்ம கந்தசஷ்டி விரதத்தினுடைய மையமாகவே வச்சு நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். சிவபெருமான் ஏன் அசுரர்களுக்கு வரம் கொடுக்கணும்? வரமே கொடுக்காம இருந்திருந்தா